அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். சனி பெயர்ச்சியில் இப்பொழுது நாம் மிதுன ராசியை பற்றி பார்ப்போம். மிதுன ராசி என்று எடுத்துக்கொள்வோமே ஆனால் அந்த ராசிக்கு அதிபதி புதன். சனி பகவான் அந்த ராசிக்கு 8 மற்றும் 9 அதிபதி, ஆயுள் ஸ்தானத்திற்கும் தர்மஸ்தானத்திற்கும் அதிபதி ஆவார். பொதுவாக நாம் சனி பகவானை பற்றி பார்க்கும் பொழுது 7.5 சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி, அஷ்டமத்த சனி என்று நாம் பல விதங்களில் அதை பற்றி நாம் சில குழப்பங்கள், ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் அனைவருக்கும். ஏனென்றால் சனி பகவான் ஆயுள் காரகன், ஊனத்தை ஏற்படுத்தக்கூடியவன், விபத்துகளுக்கு காரகன், இவையெல்லாம் நாம் சொல்வதால் அந்த ஒரு பயம் யதார்த்தமாக மக்கள் மத்தியில் இருப்பது நியாயம்தான். இந்த சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரை 7ஆம் இடம் என்று சொல்லிக் கொண்டிருந்த கண்டச்சனியாக இருந்தவர் இந்த 24/1/2020 முதல் அஷ்டமத்த சனியாக மாறி மகர ராசி என்று தன் சொந்த வீட்டிற்கே செல்கிறார். இந்த மிதுன ராசிக்கு ஒரு வகையில் சனி பகவான் நட்பு கிரகம். ரிஷபராசிக்கு அது முழு யோகாதிபதி ஆவார். மிதுன ராசிக்கு ஓரளவு நட்பு ஸ்தானமும் ஆகும். ஆகையால் இவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் சற்று இரண்டும் கலந்த நிலைமையில் தான் இருக்கும். அஷ்டமத்து சனி என்றால் உடனே பயப்பட வேண்டும் என்று அவசியம் அல்ல. காரணம் ஏன் என்று கேட்டால், மிதுன ராசிக்கு அதிபதியாத புத பகவான் அதிபதி விஷ்ணு பெருமாள். சனி பகவானுக்கும் பெருமாள் வழிபாடு சேருவது சாலச் சிறந்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்பது இதுவரை இருந்த நிலையை விட சற்று ஒரு மேன்மையான நிலை இருக்கும். முழு அளவு ஓஹோ என்று சொல்லாவிட்டாலும் இதுவரை நீங்கள் கடந்த 2.5 வருடங்களாக அனுபவித்து வந்த ஒரு இன்னல்களிலிருந்து விடுபட்டு சற்று ஒரு முன்னேற்றமான ஒரு தன்மையை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் வண்டிகளில் செல்லும் போது சற்று எச்சரிக்கை உணர்வோடு செல்வது அவர்களுக்கு சாலச் சிறந்தது. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம் என்னவென்று கேட்டால், மகர ராசியிலேயே சனி பகவானோடு புதனும் சேர்த்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் சனி பகவானோடு சேர்த்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஆக இருவருமே நட்பு கிரகங்கள் என்பதால் சனி பகவான் செய்யக்கூடிய சில பாதக விஷயங்களையும் அந்த புத பகவான் தடுத்து நிறுத்தி விடுவார். நமது ராசிக்காரர்கள் அல்லவா? அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்கள் இதுவரை அனுபவித்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல மேன்மையான நிலையை அடைவதற்குண்டான ஒரு காலகட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி பெயர்ச்சி. அதாவது உடல் ரீதியாக சில பாதங்கள் ஏற்பட்டு சில பேருக்கு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதாவது செயலிழத்தல், உடலில் பகுதிகள் செயலிழத்தல், ஊனமடையும் தன்மை, இவைகளை எல்லாமே செய்யக்கூடியவன் சனி பகவான் என்பதால் அது கண்டச்சனியாக இதுவரை இருந்ததால் அது போன்ற சில பாதிப்புகளை இது தந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் வரும் காலகட்டங்களில் இந்த 24/1/2020 வெள்ளிக்கிழமை முதல் சரியான சிகிச்சை முறைகளை மேற்கொண்டார்களே ஆனால் இது போன்ற பாதிப்புகளிலிருந்து தாங்கள் விடுவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அஷ்டமத்து சனி என்ற விஷயத்தில் இங்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு மற்றொரு விஷயம் என்னவென்று கேட்டால், பெண்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் கணவன்மார்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பை நல்குவது அவர்களுக்கு சாலச் சிறந்தது. டிப்ரெஷன் வரக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. வெளியில் வேலைக்கு போகிற சந்தோஷமாக சிரிச்சு மூத்தர அவரை வெளியே அனுப்பணும். வீட்டுக்கு வரும்போது திரும்பி வேலை வந்துடும்போது இன்னொருத்தர அவங்கள வரவேற்று கொஞ்சம் அவங்களுக்கு ஆசுவாசப்படுத்திட்டு அவங்களுக்கு வேண்டிய நம்ம பணிவிடைகள் செய்யணும். ஒருவருக்கு ஒருவர் செல்வது என்பது இது எந்த வகையிலும் யாருக்கும் தாழ்ந்தவர் கிடையாது. ஆண் பெண்ணுக்கு செய்ய வேண்டும், பெண் ஆணுக்கு செய்ய வேண்டும். கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் இருவருமே ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டியது தான். கட்டாயம் செய்யணும். இது செய்யலனாலே அங்கே சனி பகவானோட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சனி பகவான் தன் பனிஷ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவார். நான்கிற கர்வத்தில் ஆணும் இருக்கக்கூடாது, பெண்களும் இருக்கக்கூடாது. இவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லி பெண்களும் இருக்கக்கூடாது. அது இந்த பெண்கள் சற்று எச்சரிக்கை உணவோடு தன்னுடைய கணவன் விஷயத்தில் கொண்டு நடந்து கொள்வது அவங்க மாங்கல்யத்துக்கு பலம் சேர்க்கும். ஆயுள் பிரச்சனை ஏற்படாது என்றாலும் அடிபடுதல், விபத்து நடத்தல் போன்ற விஷயங்களை இந்த மிதுன ராசிக்காரர்கள் சற்று சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எதிலும் ஒரு நிதானம் தேவை. வண்டிகளில் செல்லும் பொழுது நிதானம் தேவை. அந்த நிதானத்தை கடைபிடித்தார்களே ஆனால் சிறு சிறு விபத்துகளிலிருந்து தங்களை ஒரு காத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அது கட்டாயம் உருவாகும். ஏன்னா அந்த இடத்துல புதன் நட்பு மாதம் உட்கார்ந்துருக்கார். புதனம் அங்கே இருப்பது மிதுன ராசிக்கு அது ஒரு யோகமான ஒரு நல்ல விஷயம். அதாவது பெரிய பிரச்சனை இல்லாமல் சிறு பிரச்சனைகளோடு சொல்லுவாங்க, தலைக்கு தலைப்பாயோட போச்சும்பாங்க. அந்த மாதிரி ஒரு தப்பிக்கூட சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை கூட வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடுகளை எல்லாம் சிறப்புற செய்ய வேண்டும். அதே போல் அஷ்டமஸ்தானம் என்பது என்ன என்றால், முதலீடு போடுவர்களுக்கு
கடன் வாங்கும்போது ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து கடனை வாங்க வேண்டும். இந்த கடனை கட்டுவதற்கு நமக்கு வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோமா, அந்த ப்ராப்பர்ட்டி பலமாக வச்சுக்கிட்டு நம்ம கடன் வாங்கினா விற்க வேண்டிய சூழ்நிலை வராது. அப்படி வந்தாலும் விற்றாவது நம்ம கடனை அடைத்துட்டு ஒரு நிம்மதியான விஷயத்தை நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம். அது ஒரு முதலீடு செய்யும்போது இவங்க சற்று யோசித்து தான் செய்ய வேண்டும் மிதுனராசிக்காரங்க. ஏனென்றால் மாரகாதிபதி குரு அங்கு ஆட்சி பலத்தில் இருக்கிறார், அதோட கேதுவேர் சம்பந்தப்பட்டு இருக்கிறார். அப்பொழுது ஒரு தேவையற்ற விரயங்களை அது உருவாக்குவதற்கு உண்டான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த மிதுனராசிக்கு 10ஆம் இடம்தான் இந்த சனி பயிற்சியில் வரக்கூடிய லக்னம். அந்த லக்னத்துக்கு அதிபதியாகிய குரு உங்கள் ராசியை பார்ப்பது என்பது சற்று ஆறுதலான விஷயம். எதையுமே சிந்தித்து செயல்பட வேண்டும். இல்லை என்றால் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள், மற்றவர்கள், நம்ம மீது அபிமானம் கொண்டவர்கள், அவர்களை பேச்சை கேட்டு அதற்கு தகுந்தபடி அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆனால் அது அவர்களுக்கு அந்த பாதிப்புகளிலிருந்து சற்று நிவர்த்தி கண்டிப்பாக கொடுக்கும். மாணவர்கள் சற்று பிடிவாதமாகத்தான் இருப்பார்கள். அவருக்கு தேவையானவற்றை தகுந்த முறையில் எடுத்துரைத்து அவர்களை படிக்க வைக்க வேண்டும். இதை கண்டிப்பாக மிதுனராசிக்காரர்கள் சற்று கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் தான். சனி பகவான் ஒரு வகையில் பாக்கியாதிபதியாகவும் வருவதால் பெரிய அளவு பாதகத்தை கட்டாயம் கொடுக்க மாட்டார். அதை நாம் யோசிக்க வேண்டும். 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சற்று தேவையற்ற விரோதங்கள் உண்டாவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதை நாம் சற்று கட்டுப்படுத்த வேண்டும். இந்த சனி பகவான் தங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தைகை வகையில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக இருக்கின்றன. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையலாம். ஒரு விளையாட்டுத்துறை, உடல் ரீதியாக உழைத்து அதில் முன்னேற்றக்கூடிய ஒரு தன்மை, இவை அனைத்துமே இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக தங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 5ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த குழந்தைகள் அதான் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சற்று அதிகமாக கவனம் செலுத்தி அது மாதிரி ஒரு விளையாட்டுத் துறைகளாகட்டும் மற்ற விஷயங்களெல்லாம் அவர்கள் ஒரு மேன்மை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் வார்த்தைகளில் அளந்து பேசுவது என்பது அனைவருக்குமே ஒரு சற்று நல்ல விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. இந்த மிதுனராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மாந்தி அமர்ந்திருக்கிறார் சுக்கிரனோடு சேர்ந்து. இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சுக்கிரனோடு சேர்ந்து மாந்தி அமர்ந்திருப்பது சற்று தந்தை வழியில், தந்தைக்கோ இல்லை தாய் இல்லது தந்தையின் தாய், இவர்கள் உடல்நிலைகளை சற்று கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு கட்டாயம் ஏற்படும். அவர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்கின்றன. இவைகளும் கர்மவினையின் தாக்கத்தால் வரக்கூடியது. அவற்றை நாம் பிறகு பார்க்கலாம். ஆக இந்த மிதுனராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது இந்த சனி பயிற்சி அவருக்கு ஒரு ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காகவும் தங்களை காத்து கொள்வதற்காகவும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது தான் இது. இதுவரை இருந்த அந்த கண்டச்சனி என்ற நிகழ்வுகள் மாறி சற்று ஆறுதலான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த மிதுனராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்ற வேண்டும். எள் வைத்து விளக்கு ஏற்றுவது என்பது அவ்வளவு நல்லது அல்ல. ஒரு தானியத்தை கருக வைப்பது என்பது நல்ல விஷயமே அல்ல. ஆனால் இந்த பரவலாக அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். நல்லெண்ணெய் என்பது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த விஷயம். வாரந்தோறும் சனிக்கிழமை என்று எண்ணெய் தேய்த்து குளியுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ஆரோக்கியத்தை மிளகு ரசம். ஏன் மிளகு ரசம் என்று கூறுகிறேன் என்றால் மிதுனராசியில் தான் ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உங்களை காதாத்துக் கொள்ளும். சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தல், மிளகு ரசம் வைத்து துவரை பருப்பு துவையல் செய்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய காலமே வராது. இந்த சனி பயிற்சி காலங்களில் இது எல்லாம் சாதாரணமாக வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்கள் தான். பெருமாள் கோயில்களுக்கு செல்லுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள், ஹனுமான் சாலிசா முடிந்தால் படியுங்கள், நாமக்கல் ஆஞ்சநேயரிடம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு பல பாதிப்புகளிலிருந்து இது கட்டாயம் நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். ஆக மிதுன ராசிக்காரர்கள் ஆன்மீக நாட்டத்தில் மனதை செலுத்தி பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் முடிந்தால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்குமே ஆனால் சபரிமலைக்கு செல்வது இதெல்லாம் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்கள் ஒரு மிகுந்த மேன்மையை தந்து அனைத்து பாதிப்புகளிலிருந்து உங்களை காப்பாற்றி நல்வழிப்படுத்தும் என்று நிச்சயமாக கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.